அன்பர்களே, இன்னும் ஓயாத அலைகள் போன்று ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டு செல்லப்பட்ட செவ்வந்தியின் அலைகள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர் நேபாள் இருந்து இழுத்து வரும்போது மிகப்பெரிய புன்னகையுடன் செழிப்பான முகத்துடன் வந்தவரை ஏன் இப்போது சிஐடி மறைக்கின்றார்கள்? அங்கிருந்தே நாட்டுக்கு கொண்டு வரும்போதே மறைத்திருக்கலாம் இல்லையா? ஏன் இப்ப மூஞ்ச காட்டுங்களேன். அதை நான் சொல்லக்கூடாது. அது குறித்து ஒரு டிஐஜி சொல்றார், கேளுங்க. சிஐடிக்கு பொறுப்பான டிஐஜி சொல்றார், ஊடக வெளிச்சத்தில் புன்னகை, கொழும்பு குற்றவியல் பிரிவில் கண்ணீர். பாதாள உலக உறுப்பினர்கள் குற்றவாளிகளை நாட்டுக்குள் அழைத்து வரும்போது, அவசரமாக அழைத்து வரும்போது, நான் சொல்வேல் இழுத்து வரும்போது, அழைத்து வரும்போது ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள். கேமராக்களை பார்த்ததும் புன்னகையை உதிப்பார்கள். ஆனால் கொழும்பு சிஐடி பிரிவுக்குள் நுழைந்ததும் கதறி அழுது பீதியில் உறைந்து போவார்கள் என சிஐடிக்கு பொறுப்பான டிஐஜி நிஷாந்த் சொய்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது 100% உண்மையான விடயம்தான். ஏனெனில் கொழும்பு சிஐடி என்பது அது ஒரு சித்திரவதை கூடம். அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. எந்த ராஜாவையும் அதெல்லாம் மூட மாட்டாங்க. சட்டம் அல்லது நீதிமன்றங்கள் தலையிடும் போது அவர்கள் சாதாரணமான ஒருவரை போலவே ஆகிவிடுவார்கள். அவர்களின் வீர சாகசங்கள் அனைத்தும் அதோடு முடிந்து விடுகின்றன. சட்ட வளாகத்திற்குள், சட்ட வரையறைக்குள் எந்த வீரர்களும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை என டிஐஜி நிஷாந்த் சொய்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டு செல்லப்பட்ட செவந்திக்கு கிளிநொச்சி வரையும் கொண்டு சென்றாங்கல்ல, ஏன் இப்ப புல் கவர் பண்ணி கொண்டு போறீங்க? அதை கொஞ்சம் காட்டுங்களேன். அந்த 72 மணி நேரத்துக்குள்ள அவட மூஞ்சி உங்களுக்கு காட்டல போய்த்தா? ஏன் காட்டல? அதுதான் மர்மம். இனி காட்டல. நீதிமன்றத்துக்கும் அவங்க ஒரு விதமா தான் 3 மாதத்துக்கு அப்புறம் கொண்டு போவாங்க, இன்னொரு டிஓக்காக. அப்போது கூட அவர்கள் ஒரு விதமாகத்தான் கொண்டு போவாங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வாகனம் போகும். அதாவது நீதிமன்ற கேட் வரைக்கும் அந்த அவங்களோட ஜீப் வண்டி செல்லும், வெள்ளை வேன் அல்லது ஜீப் சிஐடி வேன் போகும். அதெல்லாம் அங்கே கொண்டு வச்சு ஒன்றும் செய்யலையே. அவங்க ரிப்போர்ட் தயாரிக்கிற ஜட்ஜையா உடனே சைன் அப் பண்ற 3 மாசமாக அது கொண்டு செல்லப்படும் வருஷ கணக்காக. அவ்வளவுதான் வர. ஆனால் அவர் ஒரு எல்லா சாட்சியா மாறிக்கொண்டு வராதானே. அதனால 5-6 வருஷத்துக்குள்ள பார்க்கலாம். ஆக இது ஒரு புறம் இருக்கு. என்னென்னில் நாங்கள் அது சிஐடியை பத்தி சொல்ல போனால் பூசை அதிகம். நாங்க இருக்க சொல்லிக்கலாம், பூசை இல்லாமல் சொல்ல முடியாது. ஏனெனில் அவர் ஆரம்பத்தில் தனக்கு அடைக்கலம் கொடுத்தவரை சொல்ல விரும்பவில்லை. ஓரளவு என்னை கேட்டால் அவ கொலை செய்ய ஒரு தூண்டுகோல் தானே. வேற பிளானிங் எல்லாம் பத்மா தானே. அவன் வேற எல்லாரும் சொல்ற மாதிரி இப்ப பெரிய அறிவுபூர்வமான ஆளும் இல்ல, பெரிய பயிற்சி பெற்ற ஆளும் இல்ல. அதெல்லாம் முழங்கி கொள்ளுங்க. அங்கிருந்து கொடுக்கப்பட்ட ஓர்டரை இதை கரி அவுட் பண்ண, அவ்வளவுதான். அது ஒரு புறம் இருக்க. இப்ப சிஐடி என்பது சும்மா அந்த சிரித்த முகத்தையும் அந்த பணிங்கி முகத்தையும் இனி பார்க்க இயலாது. அவளுக்கு ஆரம்பத்திலே பெஸ்டா அந்த 3 நாள் தானே கொடுத்துருங்க. அந்த 3 நாள் டிஓக்குள்ளேயும் கொஞ்சம் அடம் பிடிச்சவன் நான் எனக்கு இடம் எனக்காக அப்படி ஒரு நல்ல பண்பாடு தான் சொல்லுவேன் நான். என கேட்டால் அது வேறு விடயம், சட்டத்துக்கு அப்பால். ஆனால் தனக்கு இடம் கொடுத்தவங்களை நான் காட்டி கொடுக்காம இருந்த பிறகு என்ன பூசை கொஞ்சம் அதிகரிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் இவ ஒவ்வொன்றா கக்க ஆரம்பிச்சா. இப்ப அவங்களுக்கு 3 மாசம் டிஏ கொடுத்தாச்சு. இதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்லை. நாங்க இதில் ஈடுபட தேவையில்லை. ஏனென்றால் பல பக்கத்தாலேயும் உங்களுக்கு தகவல் வருவதால் இதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க, எங்களுக்கு வேறு செய்திருக்கிறதால நாங்கள் அதிலுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது, இசாரா செவ்வந்தியின் ஆற்றல், அறிவு மற்றும் திறன் இந்த நாட்டை கட்டி எழுப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு சிறந்த நாட்டை நாம் கட்டி எழுப்ப முடிந்திருக்கும் என்று ஒரு கேவலங்கட்ட அமைச்சர் சொல்லுது. இது எங்க போய் சொல்ல போறீங்க? அதை நான் சொல்லிக்கிறேன். இசாரா செவ்வந்தியின் ஆற்றல், அறிவு மற்றும் திறன் இந்த நாட்டை கட்டி எழுப்ப பயன்படுத்தப்பட்டிருந்தால் எவ்வளவு சிறந்த நாட்டை நாம் கட்டி எழுப்ப முடிந்திருக்கும் என்று வீடமைப்பு துறை துணை அமைச்சர் டிபி சரத் தெரிவித்தானாம். தெரிவித்திருக்காராம் சொல்லுவோம். அட கேடு கெட்டதே, அது ஒரு கிரிமினல். அத இந்த ஊடகங்கள் அதாவது என்ன சொல்றது, அதாவது இது எனக்கு பாச வரல அதுக்கு சொல்லது. இந்த கேடுகட்ட ஊடகங்கள் ஏர்போர்ட்ல இருந்துகிட்டு இன்னும் அந்த சிங்கள ஊடக இந்த யூடியூப் காரங்கள் இன்னும் சொற்ப நேரத்தில் பாருங்கள் அதை நேரடி அந்த லைஃபா கொடுக்கானாம்.
அதை ஒருவர் அதையும் தாரோம், செய்திலாம் தாரோம் நாங்கள் நேரடியாக. அதாவது நாங்க சொன்னோம் தானே, அது ஒரு 4:30 மணி ஃபிளைட் போல 2 ஹவர்ஸ் டிலே ஆனாலும் அவங்க 6 மணிக்கு கொண்டு வரேன். இவங்க 3 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள. அந்த டைம் தெரியும், எல்லாரும் காட்டியாச்சே. நம்ம அந்த டைம் முதல் காண்பிச்சோம் இல்ல, ஆனாலும் அந்த டைமுக்குள்ள அவங்க எல்லாரும் தெரிஞ்சுதான், சிங்களக்காரன் தெரியாம இருக்குமா, போயிட்டாங்க. போயிட்டு அங்கிருந்து லைவா கொடுக்குறான். இன்னும் சொற்ப நேரத்தில் செவ்வந்தி அவர்கள் ஏர்போர்ட்டை வந்தடைவார். என்னடா வேர்ல்ட் கப் தூக்கிட்டு வேலை பாவி, அட கேடு கட்ட பன்னாட பிரதேசிகள் ஒரு அது அப்படி கொடுக்கப்படா ஒரு கிரிமினல் அங்க இங்க சொல்றாங்க, அப்படி இல்லாம இல்ல, அது உண்மையாக இதில் நிறைஞ்ச செய்தி மறைந்திருக்கு. முழுசா சொன்ன சிக்கல் வரும் இல்ல. அங்கட அதாவது நேபாள் என்போர்ஸ்மெண்ட்டும் இன்டர்போல் தான் அமைச்சினது. அதுக்கு மேல விட்டுருங்க, சரிதானே? அதுக்கு மேல விட்டுருவோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்றால் கொழும்பு எம்பேசி கொஞ்சம் ரைஃப் பண்ணுங்களேன், இஞ்சி சொல்லிட்டாங்களே இவனுங்கள், கொஞ்சம் ரைஃப் பண்ணுங்களேன் என்று சொன்னது போற கொஞ்சம் காரசாரமா பிடிச்சிருந்தாங்க. கொடுங்க. அதெல்லாம் பணம் பழம் பாலுக்கு உள்ள மாதிரி தான். பணம் பழம் நழுவி பாலுக்கு உள்ள மாதிரியா, இல்லாட்டி பழம் நழுவி பாலுக்கு உள்ள மாதிரி அப்படிலாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு மேல சொல்ல முடியாது. இங்கு ஒன்று சொல்லுது, இசாரா செவ்வந்தின் ஆற்றல், அறிவு மற்றும் திறன். அப்ப அவக்கு ஒரு பாதி வெளிநாட்டு அமைச்சர் கொடுங்களேன், அவ பயன்படுத்துங்களேன். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலையே. அவன் மன்னிச்சு அவக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சு கொடுங்க பாதிர, இல்லாட்டி பொறுமிஷை கொடுத்து நாட்டை கட்டி எழுப்புங்களேன். ஒரு கேவலங்கட்ட வார்த்தையை பாருங்களேன். இந்த விடயத்தை நம்ம தமிழ்ல முஸ்லிம் யாருக்கு ஒத்தும் சொல்லுவீங்களா? ஒரு பெண்குட்டிக்கு ஒன்று சொல்லுது பாருங்க, இசாரா செவ்வந்தியின் ஆற்றல், அறிவு மற்றும் திறன். ஒரு கிரிமினலை போயிட்டு வரவேற்குதா இது ஒன்று. ஏர்போர்ட்ல இருந்துகிட்டு எவ்ரி 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இன்னும் 1 மணி நேரத்தில் கட்டுநாக்காவை அடைய போகின்றார் செவ்வந்தி. இது ஒருத்தன். இன்னும் சொற்ப நேரத்தில் செவ்வந்தி அவர்கள் பாருங்களேன் எவ்வளவு மரியாதை. மாலை போடாத ஒன்றுதான் குறை. அதாவது ஒரு வேர்ல்ட் கப் இல்லாட்டி இந்த ஷாக்ல, இந்த ஷாக் கண்ட்ரிகள்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் பிடிச்சு வர மாதிரி தான் இவனுகள்ல பார்வையும் இவனுகள்ல செயல்பாடும் இந்த ஊடக ஆக்டிவிட்டிஸும். இன்னொரு கேவலங்கட்ட முறையை பார்த்தீங்களா? குற்றத்துக்கு பிறகு ஒரு பெண்ணாக அவர் எடுத்த பாதையை நீங்கள் கருத்தில் கொள்ளும் போது அவர் ஒரு அறிவுசார் திறன் கொண்ட நபர் என்பது தெளிவாக சொல்லுது. எது? இந்த வீடமைப்பு துணை அமைச்சராம். நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தனது ஆற்றல், அறிவு மற்றும் திறன்களை பயன்படுத்துவது முக்கியம் என்றும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டின. அட பன்னாடைகளா, எத்தனை அறிவு உள்ள மக்கள் நம்முடைய தமிழ் முஸ்லிம் இருக்கிறார்கள். ஒருத்தரை நீங்க சேர்க்கிறீங்களே, எவ்வளவு அறிவு சார்ந்த அரசியல்வாதி இருக்கார்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா தட பாட்ட போடுறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்றீங்க, என்ன தெரியும் இந்த அளவு புகழ்றீங்க. கொண்டாட்ட கூட்டத்தில் உரையாற்றும் போது சொன்னாராம், அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான இசாரா செவ்வந்தி வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதி அமைச்சர் சரத் புகழ்ந்து பாராட்டுகிறார். இவ்வளவு புக்கெடு பாருங்களேன். பெண் என்ற வகையில் இசாராவின் அறிவாற்றல் வியப்பிற்குரியது என அவர் போல்கிறார். அட கர்மத்தில பிறந்ததுகளா, அட பிக்காளிகளா. ஒருத்தன் இந்தோனேஷியால இருந்து ஆலோசனை வழங்குறான், அவனை வாழ்த்து. இந்த பெண்குட்டி என்னது, அது யூரோப் நாடு போறதுக்கு ஆசைப்பாட்டு இந்த பத்மை கிட்ட கொண்டு மாட்டிக்கிட்டு அவன் சொன்னதுக்குலாம் இது ஆடி இருக்குது. இப்ப இது இந்த பிக்காடி வாழ்த்துது. எப்படி வாழ்த்துது? அவட அறிவை. சரி, அவக்கு ஒரு வெளிநாட்டு அமைச்சர் கொடுங்க, அவக்கு ஒரு என்ன அமைச்சர் கொடுக்க போறீங்க? நீங்க எக்கனாமிக்கா கொடுங்க, பாதுகாப்பா கொடுங்க, குடிச்சு நாட்டை கொண்டு போங்களேன். ஏன் நீங்க அவட குற்றலா கிரிமினலா பாக்குறீங்க? அவ பெண்குட்டி, அவக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, இளமை இருக்குது, எல்லாம் சேர்த்து கொடுங்களேன். என்னங்க எனக்கு அவ கொடுத்தா ஒண்ணும் இல்லானே. நீங்க கிரிமினலுக்காக ஒரு மன்னிப்பு கொடுங்க, அவக்கு உடனே பாவம் மன்னிப்பு கொடுத்து உடனே ஒரு யாராவது உங்களோட 159 எம்பிக்குள்ள ஒருத்தன் ரிசைன் பண்ண வச்சுட்டு அவளுக்கு ஒரு எம்பியை கொடுத்து ஒரு பாதி அமைச்சோ முழு அமைச்சாக்கி நாட்டை கட்டி எழுப்புங்களேன். நாங்களும் கை கட்டுறோம், நாங்களும் தாரோம். என்ன கேவலம் கட்டுறா துத்தேய்களா. வெளிகந்த நவனசேபுர பகுதி நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதுதான் அவர் இதை பத்தி பேசியிருக்காராம். போதையற்ற நாடு அழகிய வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப போதையற்ற வாழ்வுக்கும் போதையற்ற நாட்டுக்கும் இந்த மாதிரி கிரிமினல் புகழுதண்டா நான் என்னத்தை சொல்ல. ஐயோ ஐயோ, இதை போய் பாராட்டுது. குற்ற செயல் ஒன்று பின்னணியில் பெண் என்ற வகையில் இஷாரா பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தது. அட விக்காளி, அட கர்மத்தில பிறந்தது. இதை விட எவ்வளவு நம்ம ஆளுங்க இந்த பாருங்க, 5ஆம் வகுப்பு படிச்ச ஒன்று வடக்குல
குடும்பத்துக்குள்ள பிளவுபட்டிருக்கான். அது என்ன செஞ்சிருக்குது, ஒரு போட்டையும் திருடிக்கிட்டு அது என்ஜினையும் திருடிக்கு தனியே போய் இந்தியாவுக்குள்ள தலைமுறை வேறி. இது எவ்வளவு சில முறைங்க. இவக்கு 4 பேர் உதவி. இது தனியே தன்னன் தனியாக நம்ம ஈழத்து ஒருத்தவன் நாங்க வாழ்த்த இல்லாது. நீங்க ஒரு கிரிமினல வாழ்த்தக்குள்ள அவன் குடும்ப பிரச்சனை காரணமாக ஒருத்தன் போட் என்ஜினையும் திருடிக்கிட்டு ஒரு போட்டையும் திருடிக்கிட்டு அங்கொண்டு இங்கொண்டுமா திருடிக்கிட்டு தன்னன் தனி அந்த போட்டை இயக்கிக்கிட்டு ராமநாதபுர கரையில போய் அப்படி அந்த போட்டையும் மெஷினையும் விட்டு போட்டு இந்தியாவுக்குள்ள தலைமறைவை 5ஆம் வகுப்பும் படிச்சு இல்ல. இது எப்படி இருக்குது? இதை வாழ்த்த மாட்டீங்களா? வாழ்த்தக்குள்ள மத்தவனையும் வாழ்த்த பாருங்க. அவன் மட்டும் வாழ்த்ததுக்கு அவன் என்ன பெரிய சாதனை சாதிச்சுக்கிறா? அவருக்கு எல்லாம் நம்ம ஈழக்காரங்க செஞ்சு கொடுத்ததா? அவன் தனியை தப்பி போய்த்தாவா? தனியை இன்ஜினை தேடிடாவா? தனியை போட்டை களவெடுத்தாவா? இல்லையே, அவன் துப்பாக்கி கொடுத்து ஓடி ஒளிஞ்சதுதான். இது என்னது? அவரது இந்த ஆற்றலை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் சொல்லுது. ஐயோ, இதை கேட்டாலே எனக்கு வாந்தி வருதுங்க, முடியல. எனவே நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன என பிரதி அமைச்சர் செல்லுது. இது எங்க போய் சொல்ல போறோம்? இதை நாம எங்க போய் சொல்ல போறோம்? இது எவ்வளவு கேவலம் இருக்கு பாருங்களேன். என்ன இதை ஒரு ஜனாதிபதியோ இல்ல உயர் வட்டங்களோ அதை எதுக்கிற மாட்டாங்க. அதுக்கு ஒரு நீ மன்னிப்பு கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டானா? இது என்ன படிச்சுதான் பாருங்க. இஷாரா செவ்வந்தியின் வருகையை அறிவிக்க முக்கிய மின்னணு ஊடகங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சரியான நேரத்தில் வந்து விட்டன. அதான் சொன்னேன் 3 மணிக்கு. இது யாரு சொல்ல? ஒரு ப்ரொபோசல் சொல்றாரு. ஒவ்வொரு மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸாக வெளியாகி வருகிறது. இஷாராவின் வருகைக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். அவக்காக ஆறா காத்திருக்கிறா? அவள் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களை செய்தியாக வெளியிடுகிறது திலித் ஜேவிரா. யாரு? அவர் ஊடகம் ஒன்று இருக்கு, அந்த ஊடகம் தான் செய்தான். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இயங்குற எல்லா ஊடகமும் இந்த மாதிரி கிரிமினல்களை பெரிய ஒரு ஜாம்பவான காட்டுறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சி தானே கொண்டு காட்டினார்கள். இன்னமும் தீரலையே. தமிழ் ஊடகமா இருக்கட்டும், சிங்கள ஊடகமா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கண்டென்ஸ் இல்லாததுக்காக இதை ஒரு செய்தி கிடைத்து அதை வச்சு 10. இன்றைக்கு என்னையா அவட போன பயிற்சி செய்தியாம், இன்றைக்கு என்னையாம் கிளிநொச்சிக்கு போறாவாம். என்னொரு கேவலங்கிட்ட நாட்டுல வாழ்றோம் பாருங்களேன். அல்லது மாதபாவா என்பது தெரியவில்லை. அவள் பாதாள உலகில் ஈடுபட்டு பிரபல்யம் அடைந்த இறந்தாலும் பருவாயில்லை என்ற உணர்வு இளைஞர்களின் மனதில் விதைக்கப்படுகிறது. ஒரு ஏழை இஸ்பா சகோதரி பிடிபட்டால் அந்த பெண் யார் என்று போலீசார் கேட்கும் போது அவள் பராகு என்று கூறுகிறாள். அவை வீடியோக்களில் உள்ளன. நாசாவில் ஒரு முக்கிய கதாபாத்திரமான குணபாலா இலங்கைக்கு வந்து செல்கிறார். அவருடைய கிராமத்தின் நாய்க்கு கூட அவருடைய கிராமத்தை நாய்க்கு கூட தெரியாது. 96 கிரிக்கெட் உலக கோப்பைகளை கொண்டு வந்த அர்ஜுனுக்கு கூட இவ்வளவு வரவேற்பு கிடைக்கவில்லை. நாளைக்குள் இஷாரா ஒரு சோப்பு அல்லது முகத்தை வெண்மையாக்கும் கிரீம் விளம்பரத்தில் இருப்பார். ஆம், இஷாராவை பார்ப்பது மிகவும் வேடிக்கையா இருக்கிறது என்று நீங்கள் இன்னும் வரவில்லையா? எனக்கு தூக்கம் வரவில்லை போலிருக்கிறது என்று பிரபல ஒரு பேராசிரியர் கண்டிப்பதிலிருந்து தனது ஒரு செய்தியை ஒரு வெறுப்பாக விட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தானே காட்டினீங்க. சரி, நீங்க நேபாளில இருந்து வரும்போதே மூஞ்ச மறைச்சிருக்கணுமே, ஏன் சிஐடி மறைக்கல? இப்ப ஏன் மறைக்கிறாங்க? இப்ப புல் கவர் போடுறீங்க. அப்ப அது கேவலம் தானே. அங்கிருந்தே காட்டிக்க கூடாதுல்ல. அப்ப அதையெல்லாம் நீங்க செஞ்சிருக்க கூடாது. நீங்க அங்கிருந்தே வரும்போது அந்த தமிழ் பெட்டோட போட்டு நீங்க மறைச்சிருக்கலாம். அவளுக்கு எதையுமே தெரியும். அந்த அஞ்சனை ஏற்க அந்த பெட்டை பயந்துட்டு எங்க தக்ஷி பயந்துட்டு, அது பாவம். அது பாத்தீங்க தானே. அதை வெளிநாடு போறதுக்காக இந்த சகிலி கூட அவன் அந்த பிள்ளைய கொண்டு மாட்டிக்கானு. நம்ம இந்த இலக்காரம் தான், வேற யாரு? அப்ப ஆக பணத்துக்காகத்தான் எல்லாம். தக்ஷிக்கு தெரியாது. தக்ஷிக்கு கூடிய சீக்கிரம் விடுதலை ஆயிடுவா. அதோட மூஞ்சிகள் காட்டிக்க கூடாதுல்ல. பாருங்கள் எவ்வளவு கேவலமாக்குறாள். அவட மூஞ்ச காட்டிக்க கூடாது. ஏற்கனவே எல்லாங்க தெரிஞ்சிட்டு அங்க நேபாள் எல்லா ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு தான் போய் கொடுத்துக்கிறாங்க. இன்டர்போல்ல அவங்க நல்ல ஸ்டடியா செய்யறாங்க. அங்க எல்லாம் எடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, போறதுக்கு முதலே ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுபட்டுட்டு தக்ஷிக்கு எதுவுமே தெரியாது. அங்க அதுதான் அதுக்கு சிங்களமே தெரியாது. இவங்க பேசுற பாஷை சிங்களம், அதுக்கு எதுவும் தெரியாது. பாவம். அது பாருங்க, அப்படியே பயந்து அந்த பிளைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அது பயந்து இருக்கு. அதுக்கு எதுக்குமே தெரியாது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் அது விடுதி. அது சம்பந்தப்பட்ட ஆக்கள் ஒரு கோர்ட்ல கேஸ போட்டு அதை எடுத்துரும். அது கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் முதல்ல அது விடுதலை. அது பாவம், தக்ஷி விடுதலை ஆயிரும். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதை இந்த நாய்க்கள் அள்ளி கொண்டு காசுக்காக தேடி பிடிச்சு அள்ளிக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்த செவ்வந்திய எவ்வளவு ரேஞ்சுக்கு அதான் சொல்றாங்க. இது நான் சொன்ன இந்த இஸ்பா சகோதரின்னு சொல்றது அந்த என்னது இந்த மசாஜிங் சென்டர்ல எல்லாம்
அப்ப அப்படியெல்லாம் பெரிய ஒரு மேக்கப்ல வந்த ஒரு பெண்ணை இப்படி காட்டுறீங்க என்றால் இப்ப காட்டுங்களேன். ஏன் இப்ப மூடி புல் கவர் பண்ணி மூஞ்சி எல்லாம் பொலித்தீன் கவர் பண்ணி பெரிய டார்க் பொலித்தீன் பண்ணி கட்டி கொண்டு போறீங்க பாதுகாப்புடன். அங்க உள்ள கை விலங்கு வேற உள்ளுக்குள்ள நிறைய செய்தி இருக்கு, எல்லாம் சொல்லல, சும்மா அலம்பிக்கு போறாங்க. ஓகே, அதான் நாம நம்ம கிடைத்த செய்திகளையும் ஏன் இப்படி மூடப்படுறா என்பதையும் பூசையும் பத்தி சொல்லிட்டோம். ஏகப்பட்ட பூசை அவை சில அது முன்னு சொல்றமே அவருக்கு அதாவது தனக்கு அடைக்கலம் புகுந்த அடைக்கலம் கொடுத்தவங்களை காட்ட விரும்பல. 72 மணி நேரமாக கொடுக்கப்பட்ட காலை பூசை, நடிச்சாம பூசை, அதிகாலை பூசை, இரவு பூசை, பகல் பூசை, இப்படி என்று பல பூசைகளின் மத்தியில் ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றார். ஒரு சாட்சியாக மாறப்போன்றார். எனவே மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றிகளே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.